ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆனி மாதத்தின் முதல் நாள் ஜூன் 15ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி திதி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:02 பஞ்சமி திதி தொடங்குது. திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 2:04 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொல்லை விலக, கடன் தொல்லை விலக, கஷ்டங்கள் எல்லாம் குறையறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு. திருஷ்டி கழிக்க சிறப்பான நாள் இது. ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு 7 மணிக்கு மேலே பூஜை அறையில் வராகி அம்மனின் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி மாலை அல்லது செம்பருத்தி பூ மாலை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் இல்லைனா பானகம் வைத்து நெய்வேத்தியம் வைத்து கற்பூர தீப தூபம்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கோங்க. பொதுவாகவே வராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு இது தெரியும். எங்கள் வீட்டில் வராகி வழிபாடு செய்ய பாடம் எதுவும் இல்லை, எங்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. வராகி அன்னையை உங்கள் மனசார நினச்சிக்கோங்க. நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீப சுடர் தான் வராகி அன்னை அப்படின்னு மனதார நினச்சிக்கோங்க. அந்த தீப சுடரில் அம்பாள் உங்களுக்கு காட்சி தருவாங்க. பஞ்சமி திதி ரொம்ப விசேஷமானது. அன்றைய நாளில் 5 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது நல்லது. இல்லைன்னா 5 முகம் கொண்ட ஒரு குத்து விளக்கு அந்த மாதிரி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைனாலும் ஒரு தீபமாதி ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுட்டு வராகி அம்மனே துணை, வராகி அம்மனே துணை, வராகி அம்மனே துணை இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்னாடி கூட அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த பூஜை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 7 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். மாலை நேர வழிபாடு ரொம்ப சிறப்பு. பூஜை முடித்ததும் இரவு 10 மணிக்கு பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் கிழக்க பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அனைவருக்கும் திருஷ்டி சுற்றி வெளியே கொண்டுட்டு போய் அந்த எலுமிச்சை பழத்தை 4 துண்டாக வெட்டி 4 திசையிலையும் எரியணும். இவ்வளவு தான். உங்களை பிடித்த எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடும். இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே கூட திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாம். திருஷ்டி கழிச்சிட்டாலே போதும், நம்ம வீட்டில் உள்ள மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட தீர்ந்து போகும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து வராகி அன்னையின் பெயரை சொல்லி திருஷ்டி கழித்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியால், எதிரி தொல்லையால், ஏவல் பில்லி சூனியத்தால் வந்த பாதிப்பு அனைத்தும் நீங்கும். அனைத்து கஷ்டமும் கடன்களும் தீரும். வராகி தாய் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இது ஒரு பரிகாரம். அடுத்து இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் இருக்குங்க. அதற்கு தேவையானது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடியது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் அல்லது திங்கட்கிழமையும் செய்யலாம். 2 நாளில் உங்களுக்கு எப்போ சௌகரியம் படுதோ அப்போ நீங்கள் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதா இருந்தால் இரவு 7 மணிக்கு மேலே செய்யுங்க. திங்கட்கிழமை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு மஞ்சள், வெள்ளை, சிவப்பு இதில் ஏதாவது ஒரு கலரில் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கிண்ணம் வேண்டும். அது கண்ணாடி கிண்ணமாக இருக்கலாம், இல்லைனா சில்வர் கிண்ணமாக இருக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்லுப்பு வாங்கிக்கோங்க. உங்கள் கையால் முதல்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அந்த கையில் வச்சு கல்லுப்பை நல்லா அழுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த உப்பு உங்கள் கையில் பதியணும். அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. மற்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மட்டும் வைக்கணும். இப்போது இந்த கல்லுப்பை அந்த வேண்டிக்கிட்டு அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. அதே போல் இன்னொரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துகிட்டு முதல்ல வேண்டிய அதே வேண்டுதலை இப்பயும் வேண்டுங்க.
அதுக்கப்புறம் அந்த குப்பை வந்து கிண்ணத்தில் போட்டணும். இதே போல் 3 கைப்பிடி கல்லுப்பை கிண்ணத்தில் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டிக்கிட்டீங்களா அதே வார்த்தையை சொல்லி 3 தடையும் அந்த சங்கல்பம் வைத்து கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை பூஜை அறைக்கு கொண்டுட்டு போகணும். பூஜை அறையில் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை இதே மாதிரி 3 முறை எடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கள சின்னதாக துணி அதில் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சா பூஜை அறையில் வைத்து வராகி அம்மனை மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூஜை அறையில் வச்சுடுங்க. பூஜை அறையிலே 3 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த முடிச்சு கட்டி வச்ச 3ஆவது நாள் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் தண்ணீரில் நீங்கள் போட்டுடணும். ஓடுற தண்ணியில் போகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா சிங்கில் உங்கள் வீட்லேயே அந்த கல்லுப்பை கரைச்சி விட்டுருங்க. துணியை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவுதான். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முதல் நாள் செய்யும் பொழுது, மாதத்தின் முதல் நாள் செய்யும் பொழுது மாதத்தில் வரக்கூடிய கடன் எல்லாமே அடைஞ்சிடும். பண வரவு அதிகரிக்கும். அனைத்துமே உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். நிம்மதியான வாழ்க்கை வாழ வராகி அன்னை உங்கள் கூட துணையாக இருப்பாங்க. வராகி அம்மனை நினைத்து நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். 3ஆவதாக ஒரு வழிபாடு இருக்குங்க. அதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களால் முடிந்தால் நீங்கள் அதையுமே நீங்கள் செய்யலாம். அந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு பஞ்சமி திதி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே நம்ம வந்து பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அது வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் அந்த நாளில் நீங்கள் செய்யலாம். அடுத்து ஒரு நபருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு பொருளை தானமாக கொடுங்க. அடுத்து நம்முடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு சில சூட்சுமங்களை நம்ம கையாளணும். திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமணம் தடைப்பட்டுகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் விரலி மஞ்சள் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சாக்க திருமணம் வந்து விரைவிலேயே நடைபெறும். அதே மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனை தீரணும், பணவாசியம் ஏற்படணும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் மாலையை வராகி அம்மனுக்கு சாற்றி வழிபடலாம். தீராத நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க லவங்க மாலை கட்டி வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கை வேணாலும் வைத்து நம்ம மாலையாக கட்டி அம்மனுக்கு போடலாம். குறைஞ்சது 3லேருந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை வேண்டுமானாலும் வைத்து கட்டலாம். ஆனால் ஒற்றைப்படையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த முறையில் நம்ம மாலை சாற்றி அம்மனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். வராகி அம்மனை முழு மனதோடு நம்பி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடத்தி கொடுப்பாங்க அம்மன். முழு மனதோட முழு நம்பிக்கையோட அம்மாவை வழிபாடு செய்தால் பல நல்ல பலன்கள் நம்மை தேடி வரும். இந்த 3 பரிகாரம் வழிபாடுகளும் செய்ய முடிஞ்சவங்க நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எது தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஒரு தீபம் ஏற்றி மனதார ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி அம்மாவே போற்றி, இப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி அம்மாவை வழிபாடு செய்யலாம். ஆனால் முழு மனதோடு நம்பி நம்மளை அவங்க வழிபாடு அவங்கள வந்து நினைக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க அவங்க எந்த ரூபத்துலையாவது அவங்க நிச்சயமாக வருவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.